Yes. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. கடந்த வாரம் ஒரு ஹெட்டிங் சொன்னேன். ஹெட்டிங் நேம் என்ன? பற்றி எரிய நீ என்ன செய்யணும். அப்போ லைட்டா மட்டும் ஒரு நபரை என்ன செஞ்சேன், ஆவியானோ டச் பண்ணி விட்டாரு. அவரை குறித்து தான் சொல்ல போறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? யோவான்ங்கிற சுவிசேஷம் 21வது அதிகாரம் 20வது வசனம். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராபோஜன பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனும் ஆகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். கடந்த வாரம் சொன்னேன், இயேசுடைய சீசர்கள் எங்கேயா விருந்துக்கு போனா 13 சேரல்ல 12 தான் சொன்னேன். அதுக்கு ஆதாரமா ஒரு வசனம் வேணும்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பட்ட கேட்டேன். வந்துருச்சா? விருந்துல எங்க இருந்தானா? இயேசுவின் மார்புல சாய்ந்து இருந்தான். இந்த யோவானை பத்தி தான் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல போறேன். கான்செப்ட் என்ன? பற்றி எரிய. நீ அவைலபிளா இருக்கியா? நீ ஆயத்தமா இருக்கிறியா? இதான் கான்செப்ட். இந்த யோவான் என்னெல்லாம் பண்ணுனா, நான் என்ன பண்ணினேன், நீங்க என்ன பண்ண போறீங்க? ஜீசஸ். புரிஞ்சிருச்சா? யோவான் சீசன் ஆகிய யோவான் என்ன பண்ணுனா, இந்த பற்றி பிடிக்க நான் என்ன பண்ணினேன், நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க பிஸ் பண்ணிக்குவீங்க, நீங்க முடிவு பண்ணிக்குவீங்க. ஜீசஸ் அதான் ஆவியானவர் சொல்லி கொடுத்தாரு. அப் நார்மல், நார்மல், எக்ஸ்ட்ராடினரி. சாதாரண லெவலை விட குறைவு, சாதாரண லெவல், அசாதாரணமான லெவல். ஜீசஸ். இவர்கள்லாம் சாதாரண லெவல்ல இருந்தவங்க தான். யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். 3 பேரும் விசேஷமானவர்கள். அவர்கள் சாதாரண லெவல்ல இருந்தவங்க தான். அவங்கள எக்ஸ்ட்ராடினரி, அதாவது அசாதாரணமாய் மாற்றின அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய செய்கைகள். எங்க பாருங்க, ஒரு அற்புதம் செய்ய போறாரா, இல்ல மலை மேல பிரத்யேகமா ஜோமன போறாரா? சில காரியங்களுக்கு மட்டும் இந்த 3 பேரையும் பிரத்யேகமா தெரிஞ்சுக்கிட்டார். ஏன் அப்படின்னா, இவன் சாதாரண லெவல்ல இருக்கக்கூடாது, இவன் அசாதாரணமான லெவலா இருக்கணும், நார்மலா இருக்க கூடாது, எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருக்கணும்னு சொல்லிட்டு சில இடங்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு, கூட்டிட்டு போறாரு. அதுலயும் இந்த பெஸ்டா இருந்த, அன்பா இருந்த சீசன் எப்பவும் மார்பிலேயே சாஞ்சிட்டு இருக்காங்க. 2 பேர் உரசனா என்ன ஆகும்? 2 பேர் உரசனா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் சூடு உண்டாகும். இப்ப இயேசுவானவர் எங்கேயும் தனியா இருந்ததா எழுதப்படல. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். பிதாவும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஒன்றா இருக்கிற நேரத்துல 3வது மனுஷனா ஒரு சின்ன யோவான் சாஞ்சு இருந்தான். முப்பரி நூல் சீக்கிரமா யாராவது முப்பரி நூல் தீப்பற்றி எரிஞ்சினா அதோட லெவல் வேற. அதனாலதான் அந்த விருந்துல உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொன்னாரு. ஒவ்வொரு சுவிசேஷத்திலையும் ஒவ்வொரு கருத்துக்கள் எழுதப்பட்டிருக்கும். அதுல சீசர் ஒருவர் பார்த்து திகைப்புண்டாயிட்டு, யாரு? நானா? யாரு? ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி. இப்போ ஒவ்வொருத்தரா என்ன கேக்குறாங்க? நானோ. இப்போ பேதுரு பார்த்தாரு, இது யாருன்னு அவருக்குள்ள ஒரு ஆசை, இது யாருன்னு தெரியாம இருக்க கூடாது, எப்படியாச்சும் கேட்டுறணும். யார்கிட்ட? இயேசுட்ட எப்படியாச்சும் கேட்டுறணும். யாருக்கும் கேட்க துணிச்சல் இல்ல. இப்போ மார்புல சாஞ்சு இருக்கிற யோவான்ட்ட பாஸ்டர் தான் மார்புல சாஞ்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நான் பேதுரு செக்ஷன்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். மார்புல சாஞ்சிருக்காரு. இப்போ
யோவானை பார்த்து சைகை காட்டுறாரு. அதுல அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. யாருன்னு கேட்டு சொல்லு. சைகை காட்டுறாரு. அவன் யார் ஆண்டவரே? அவன் யார் ஆண்டவரே? ஜீசஸ். அவன் யார் ஆண்டவரே? அவன் யார் ஆண்டவரே? எல்லாரும் நானோ. ஆனா யோவான் மட்டும் அவன் யார் ஆண்டவரே அப்படின்னா நான் இல்ல. அவன் யார்? நான் பச்சை எரிஞ்சிட்டு இருக்கேன். அவன் யார்? என் வாழ்க்கையில என்ன சூழ்நிலை வந்தாலும் இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். அவன் யார்? என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் செய்ய மாட்டேயா. என்ன சுச்சுவேஷன் சூழ்நிலை என்ன வந்தாலும் உம்மை விட்டு என்ன பிரிக்க முடியாது. நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன். அவன் யார்? இந்த யோவான் பற்றி எரிய காரணம் தான் மேல ஒரு நம்பிக்கை, ஒரு கான்பிடன்ட். நான் அதை செய்ய முடியாது, நான் செய்ய மாட்டேன். தான் மேல ஒரு நம்பிக்கை. உன் மேலேயே உனக்கு ஒரு நம்பிக்கை இல்லைனா கிறிஸ்துவுக்குள்ள என்னும் பற்றி எப்படி எரிய முடியும்? உன் மேல ஒன்ன குறிச்சு தாழ்வா எண்ணாத. எல்லாத்துக்கும் இளையவன் யாரு? இந்த சின்ன யோவான். 11 சீசர்கள்லயும் இளையவன், அதாவது வயசு குறைஞ்சவன் இந்த யோவான். முதன்மையானவன் பேதுருன்னு எழுதப்பட்டிருக்குது. அதிக வயசு இருந்தாரோ என்னமோ தெரியல. ஆனாலும் யார்கிட்ட கேக்குறாங்க? அதிகமா வயசுக்கு அதிகமா இருந்தவங்க யார்கிட்ட கேக்குறாங்க? சின்னவன் நினைக்காத. சின்னவனுக்குள்ளதான் 1000 இருக்கு. சின்னவனுக்கு தான் 10000 இருக்கு. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி மாவா. கத்தராயனவன் ஏற்ற காலத்துல தீவிரமா நடைபெறுவேன். இதான ஏற்ற காலம். இதான ஏற்ற காலம். இதான ஏற்ற காலம். இதோ உனக்குள்ள பத்து எரிகிறது. கெச்சமனே தோட்டத்துல அவரை பிடிக்க எல்லாரும் போயிட்டாங்க. எழுதப்பட்டிருக்கு, ஒரு சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்கு, சீசர்கள் எல்லோரும் விட்டு ஓடி போனார்கள். இந்த யோவானும் ஓடி இருக்கலாம், அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் எழுதுனா சீசர்கள் எல்லாரும் சேர்ந்துதான். எல்லாரும் அவரை விட்டு என்ன செஞ்சுட்டாங்க? அதுக்கு முன்னாடி செக்ஷன்ல பட்டயத்தை எடுத்து வெட்டுறாரு. இதை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஒரு வார்த்தையை சொல்றாரு, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி அப்படின்னு ஒரு வேர்டு எழுதப்பட்டிருக்கு. இதை புரிஞ்ச உடனே யோவானும் அந்த இடத்த விட்டு என்ன செய்றாரு? தூர போயிட்டாரு. ஆனா அந்த ரோம அரசாங்கம் இவரை சித்திரவதை பண்ணும்போது இவரு அங்க போனார். சிலருக்கு இவரு அறிமுகம் ஆயிடுச்சு, பிரதான ஆசாரியர்கள். அதனாலதான் அவர்கள்ட்ட சொல்லி யாரையும் சேர்த்து கூட்டிட்டு போறாரு? பேதுருவையும் சேர்த்து. எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆனா அந்த பேதுருவும் யோவானும் இவருக்கு என்ன சம்பவிக்கணும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? யோவானுடைய தயவுல யோவான் பிரதான ஆசிரியர்கிட்ட சில வார்த்தைகளை சொல்லி கூட்டு போறாங்க. இப்போ கொலை செய்யும்படி, சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தாச்சு. சிலுவையில் அறையப்பட்டு கொல்கொதா மலையில தொங்கும் போதும் இந்த யோவான் பக்கத்துல தான் நிக்கிறார். எந்த சீசன் வாயில இருந்ததா எழுதப்படல. அந்த இது யோவான் மட்டும் என்கிறாரு. அந்த இடத்துல நிக்கிறாரு. அப்பதான் இயேசு சொல்றாரு, சீசனே அதோ உண்டாய். சீசனே அதோ உண்டாய். இயேசுக்கு தெரியும் என்கிட்ட இருந்து ஒரு அக்கினி யோவானுக்குள்ள பாஞ்சிச்சுன்னு தெரியும். அதனாலதான் சில பொறுப்பு தாராரு. இத இவன்ட கொடுத்தாதான் இவன் சரியா செய்வான்னு சொல்லிட்டு இந்த சின்ன யோவானுக்குள்ள பொறுப்பை கடத்துறாரு. பொறுப்பை கடத்துறாரு. ஜீசஸ் ஜீசஸ். இப்ப போயிட்டே இருக்கு. இந்த ரோம அரசாங்கம் இந்த சின்ன யோவானை பிடிச்சு அநேக துன்புறுத்தல் என்ன செஞ்சாங்க? செய்யறாங்க.
நான் போன வாரமே சொல்லிட்டேன், எண்ணெய் சட்டியில கொதிக்கிற எண்ணெய் சட்டியில நின்ட்டாங்க, தூக்கி போட்டு அவனுக்கு ஒரு சேதகமும் என்ன செய்யலையா வரல. எல்லாரும் பிரமிச்சிட்டாங்க. இன்னும் இயேசுவை மறுதலிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரோம அரசாங்கத்துக்கு முன்னாடி ஒரு அக்கினி ஸ்தம்பம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அக்கினி விளக்குன்னு வச்சுக்கலாம். எல்லோரும் வந்து அதுல என்ன செய்யணுமோ கையை வச்சு, இந்த ரோம அரசாங்கம் தான் கடவுள், வேற யாரும் தெய்வம் அல்ல என்று சொல்லி என்ன செய்யணுமா வரலாறு சரித்திரம் சொல்லுது. இப்போ இவருடைய செக்ஷன் வரும்போது இவர் சொன்னாராம், ரோம அரசாங்கம்லாம் கடவுள் கிடையாது, தெய்வம் கிடையாது, ஏசுதான் தெய்வம், ஏசுதான் தெய்வம். இந்த வார்த்தையை சொன்னோடனே ரோம அரசாங்கத்தை சட்டத்தை மீறிட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கிறாங்க நாடு கடத்துறாங்க. எங்க? பத்மு தீவுக்கு. பத்மு தீவுக்கு என்ன செய்யறாங்க? நாடு கடத்துறாங்க இந்த யோவான. அங்க போய் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். கர்த்தருடைய நாள் எது? கர்த்தருடைய நாள் எது? எஸ், நீ ஆராதிக்கிற ஸ்தலம் எல்லாம் என்ன நாள் தான்? என்ன செய்யும்? கர்த்தருடைய நாள் தான். அங்கதான் சொல்லுவாரு, எக்காலம் போல ஒரு சத்தம் உண்டாகி இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியதை உனக்கு காண்பிப்பேன். இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியதை உனக்கு காண்பிப்பேன். இந்த யோவான் மட்டும்தான் நிருபங்கள் எழுதுறாரு, அன்பா இருங்க, அன்பா இருங்க, ஒருவருக்கு ஒரு அன்பா இருங்க, சாட்சியை காத்துக்கொள்ளுங்க, நிலைத்திருங்க. கிட்டத்தட்ட 80 நேரம் அன்பு அன்புன்னு எழுதப்பட்டிருக்குது. சாட்சிங்கிற வேர்டு 70 அப்படின்னா என்ன? பலத்தின் மிகுதியால் 80 ஆயுள் காலம். உன்னுடைய ஆள் காலம் 70, பலத்தின் மிகுதியா 80. முடிவு பரியந்தம், உன் நாட்கள் முடிவு பரியந்தம் நீ அன்பாயிரு, சாட்சியாயிரு, அவருக்குள் நிலைத்திரு. அதுக்கு அர்த்தம். ஜீசஸ் ஜீசஸ். சின்ன சின்ன அணுகுமுறையில் அவன் கரெக்டா இருந்ததுனாலதான் அவனுக்குள்ள பற்றி எரிஞ்சிட்டு அவனை அசாதாரணமாய் மாற்றிட்டு எக்ஸ்ட்ராஆர்டினரியா மாற்றி. இது யோவானின் அனுபவம். வெளிப்படுத்த விசேஷத்துல வரும்போது பிதாவை பாக்குறாரு, சிங்காசனத்துல வீட்டு இருக்கிற பிதாவை பாக்குறாரு. அப்போ அவர் வலது கரத்துல ஒரு புஸ்தகம் இருக்குது. அதை திறக்கவும் அதை வாசிக்கவும் வானத்திலும் பூமியிலும் பூமி கீழே ஒருவராலும் திறக்கவும் கூட பார்க்கவும் முடியலையா? திறக்கும், பார்த்தா தானே திறக்க முடியும், பார்க்கவே முடியல. அப்புறம் எப்படி திறக்க முடியும்? யோவானுக்கு கண்ணுல காட்சி, யோவானு கண். இதை கண்ட போது நான் மிகவும் அழுதேன். அப்படிதான் அதுல எழுதப்பட்டிருக்கு, மிகவும் அழுதாராம். அப்ப மூப்பர்ல ஒருத்தர் அழாத, அந்த ஒரு வசனத்தையும் வாசிக்கலாமா? அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதில் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். உனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் சில முத்திரை உடைக்கும்படி அவர் கொல்கத்தா மலையில சாத்தான் மேல ஜெயம் கொண்டு இருக்கிறார். அதனால நீ எங்க கொண்டு போட்டான்னையா, என்ன சூழ்நிலை வாழ்க்கையில நடந்தான்னு, அவர் ஆட்டுக்குட்டியானவர் எனக்காக இருக்கிறார். எவ்வளவு பெரிய நம்பிக்கை! வேற லெவல்ல ஆவியானவர் அவனை செய்றாரு. நம்பிக்கை, விசுவாசம் பற்றி எறிவதற்கு காரணங்கள்.